மக்களே, டே 3 டிடிஎஃப் இன்னைக்கு பயங்கரமாக டாஸ்க் நடக்க போகுது. வர ப்ரொமோல எல்லாம் தெரிக்க விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா, காலையிலேருந்து வந்த 2 ப்ரமோவுமே பாருவும் சாண்ட்ராவும் உட்காந்து புரணி பேசுகிறதாங்க. இதெல்லாம் ஏன்டா ப்ரமோவில் போடுறீங்கிற மாதிரி இருந்துச்சு. பாரு அண்ட் சாண்ட்ரா நிஜமாவே ஊர் கிளவிங்க மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்பப்போ நடந்த இஷ்யூஸை வந்து ஒன்றா பாயிண்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது பதிவு பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பாரு சொல்கிறாங்க அப்படின்னா, கமருதீன் வந்து பாரு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணாங்கம்மா. என்னங்க இது? ஃபஸ்ட்டு வந்து நம்மளும் தான் ஷோ பார்த்துட்ருக்கோம். 2 பேருமே மியூச்சுவலாக தான் ஃப்ளர்ட் பண்ணி கேவலமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. குடும்ப ஆடியன்ஸ் பார்க்க முடியலன்னு கன்றாவியாக எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தோம். எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் கமருதீன் மேலே எல்லா பழியும் தூக்கி போடுறாங்க பாரு. பத்தாததுக்கு எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி சாண்ட்ரா அங்கங்கே பட்டு பாயிண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. சரி, அதை விடுங்க. கனி போன வாரம் எலிமினேட் ஆகி வெளியில் போயிட்டாங்க இல்லையா, அவங்களாச்சும் சும்மா விடுறாங்களா? கனியை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி, அவங்க இப்படி ராஜமாதா அப்படின்னு. இதெல்லாம் தேவையா? இப்போ வீட்டில் 9 பேர் இருக்கீங்க, அவங்கள வச்சு கேமை விளையாடுங்கன்னு சொன்னால் எலிமினேட் ஆகி போன கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரோரா தான் வந்து புது குட்டி கனியாமா. அரோரா வந்து இந்த மாதிரி இமோஷ்னலாக பேசி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி அவங்களோட அன்பு வளையத்தில் எல்லாத்தையும் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு பாரு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாருக்கு அரோராவை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லைங்க. இவங்க தான் எப்போவுமே அரோராவை புல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரோரா இவங்களை பற்றி மைண்ட் பண்ணுறதே இல்லை. ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்போவுமே அரோரா மேலே ஒரு நல்ல வெஞ்சன்ஸ் இருக்குது. அது என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருக்கு. ஏன்னா இப்போ டிடிஎஃப்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அரோரா வந்து மேலே இருக்காங்க இல்லையா. செம்மையான வயிற்றுச்சல் அரோரா மேலே பார்வதிக்கு. சாண்ட்ராவுமே விட்ட ஆள் இல்லைங்க. சாண்ட்ரா வந்து 2 நாளுக்கு முன்னாடி பாருக்கிட்ட பேசும்போது சொல்லியிருப்பாங்க, நான் உள்ளே வரும்போதே வந்து ஃபஸ்ட்டு கனியை தான் நான் ஹக் பண்ணேன். நான் ஹக் பண்ணி அக்கான்னு சொன்னோடனே கனி வந்து மூஞ்சி மாற்றிட்டு என்னை அக்கான்னு கூப்பிடாதீங்கன்னு ரொம்ப ரூடாக சொல்லிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு அவங்க மேலே இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே வந்து எபிசோட் போய் பார்த்தேங்க. கரெக்டாக இவங்க சொல்கிற மாதிரி போய் ஹக் பண்ணுறாங்க. கனி இவங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல, ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்தே தெரியுது இவங்க என்ன சொன்னாலும் அதில் ஒரு பொய் கலந்து இருக்குது. சாண்ட்ரா சொல்கிறது யாருமே நம்பாதீங்க. அவங்கள வந்து பயங்கரமாக நாடகம் ஆடிட்டுருக்காங்க. இந்த சீரியலில் வர ஆளுங்க மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து அவங்கள ரொம்ப பாவமான ஆள். பாயிண்ட்ஸ் கரெக்டாக வைக்கிறான். அதாவது ஒரு பொய் வந்து ஸ்ட்ராங்காக தைரியமாக சொன்னாலே அது வந்து நமக்கு எதுவும் உண்மையாக இருக்குமோன்னு தோணும். பட் சத்தியமாக இல்லை. நீங்கள் வேணால் போய் அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட்ஸும் எபிசோடில் போய் பாருங்கள். தப்பாக இவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி கனி வந்து அந்த ஒரு டாஸ்கில் அவங்க பாப்பாஸ் பற்றி பாடினாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்க மற்றவங்களையும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு. சாண்ட்ரா பண்ணுறது நல்லாவே இல்லை. அதாவது நடந்த விஷயத்தை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், நடக்காத ஒரு விஷயத்தை வச்சு ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? இதுதான் உங்கள் கேமா? இவ்வளோ கேவலமாக விளையாடணுமா என்ன?